ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளின் தியானத்துக்காய் நாம் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனங்கள் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கவனிக்கும்படியாய் கேட்கிறேன். யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீர் ஊற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும் பொருள்களினாலும் நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராஹிமின் 10,000களும் மனாசேயின் 1000களும் ஆனவைகள் என்றான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நாம் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை என்றால் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டதான வார்த்தை. ஆமென். மோசே தன்னுடைய கடைசி நாட்களிலே யாக்கோபின் பிள்ளைகளாகிய அந்த 12 கோத்திரங்களையும் குறித்து ஆசீர்வதிக்கிறதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் என்னை தொட்டதான வார்த்தை என்னவென்றால் 16ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை. ஆமென். யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய தலையின் மேலும் வருவதாக. ஆமென். ஹல்லேலூயா. தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய தலையின் மேல் வருவதாக. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை யோசேப்பை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் கூட இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை நமக்கு உண்டாக வேண்டும் என்கிறதான வாஞ்சியோடு விருப்பத்தோடு இந்த நாளில் வந்திருக்கிறதான உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நிரப்புவாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 22, 26 வசனங்களிலும் நாம் இதை குறித்து நாம் வாசிக்கலாம். எப்படி என்றால் இந்த வார்த்தைகளை, அதாவது இந்த 16ஆம் வசனத்திலே வாசித்ததான இந்த வார்த்தைகளை ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22லிருந்து 26 வசனங்களிலே நாம் இதை வாசிக்க முடியும். அதாவது யாக்கோபு தன்னுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய குமாரரை எல்லாம் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்து சொன்னதான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். அதில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 25வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எப்படி யாக்கோபு தன் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கும் பொழுது யோசேப்பை தன் சகோதரருக்கெல்லாம் விசேஷமானவனாக வைத்தாரோ, அதே போல மோசையும் ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், இந்த ஆசீர்வாதம் இந்த முச்செடியில் தோன்றினவருடைய தயை யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய சிரசின் மேலும் வருவதாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த யோசேப்பு சகோதரர் எல்லாரிலும் விசேஷித்தவனாய் காணப்பட்டாலும் கூட வேதம் இந்த யோசேப்பை குறித்து சொல்லுகிறது, அவன் விசேஷித்தவனாய் மாறுவதற்கு முன்பதாக
அவன் விசேஷித்தவனாய் இந்த வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பதாக அவன் பட்ட பாடுகளையும் வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் எப்படி சொல்லுகிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அவன் தாய் அவனை குறித்து வேதத்தில் இப்படி எழுதுகிறார். கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். அப்பொழுது ராகேல் சொல்லுகிறாங்க, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிடுகிறார். ஹல்லேலூயா. அப்படி பார்க்க போனா இந்த புத்திரன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் ராகேலுடைய நிந்தை நீக்கப்பட்டது. ஆமென். மலடி என்கிறதான ஒரு பட்டத்தை சுமந்த இந்த ராகேல் யோசேப்பின் பிறப்பினாலே அவளுடைய நிந்தை நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை லேயாளுடைய பிள்ளைகள் அநேகமாக இருக்கலாம், யாக்கோபுக்கு மறுமனையாட்டிகள் மூலம் பிறந்ததான பிள்ளைகள் அநேகமாக இருக்கலாம். ஆனாலும் யோசேப்பை வேதம் விசேஷித்தவனாய் காண்பித்து கொடுக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ராகேலை நினைத்தருளினார். ராகேலுடைய நிந்தை நீக்கப்படுவதற்கு யோசேப்பின் பிறப்பு காரணமாயிற்று. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் கண்டிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய நிந்தையை புரட்டி போடுவதற்கு கர்த்தர் நம்மை காரணமாய் பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் சகோதரருக்குள்ளே விசேஷமானவனாய் கருதப்படுகிறான். வாசிக்கலாம், யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடு இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவருணமான அங்கியை செய்வித்தான். நான் இந்த யோசேப்பு குறித்து வேகமாய் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். இந்த யோசேப்பு ஏதோ கடைசி நாட்களிலே பிறந்ததுனால, ராகேலுக்கு பிறந்ததுனால, தான் நேசித்த ராகேலுக்கு பிறந்ததுனால இந்த யோசேப்பை ஒரு வேளையும் செய்ய விடாம தகப்பன் கூடவே வச்சிருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய நினைவு என்னன்னா, யோசேப்பு ஒரு செல்ல பிள்ளை, தகப்பனையே சுற்றி சுற்றி வந்தார், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது தன் சகோதரரோட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். நாம எப்படி தன் சகோதரர்கள் ஆடுகளை மேய்த்தார்களோ அதே போல இவனும் ஆடு மேய்ச்சான். ஆமென், ஹல்லேலூயா. செல்ல பிள்ளையா இருந்தாலும் தகப்பனுடைய வேலையிலே ஒரு உக்ரானத்துவம் உள்ளவனாய் இந்த யோசேப்பு இருந்தான். அதற்கும் மேலாக பிள்ளைகளுடைய, அதாவது தன் சகோதரருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனிடத்தில் அறிவிக்கிறவனாய் இருந்தான். இவனுக்கு துன்மார்க்கமாக வாழ்கிறது பிடிக்காது, இவனுக்கு தவறு செய்வது பிடிக்காது. ஆமென். அதனால தான் மற்ற சகோதரர்களை பார்க்கிலும் இவன் விசேஷித்தவனாய் கருதப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசேப்பின் மேலே ஒரு பெரிய தேவ திட்டம் இருந்ததுனால தான் கர்த்தர் இந்த யோசேப்பை சகோதரர் எல்லாரிலும் விசேஷித்தவனாய் கண்டார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை குறிச்சும் என்ன குறிச்சும் ஒரு தேவ திட்டம் இருக்கு. அதனால தான் கர்த்தர் நம்மை விசேஷித்தவர்களாய் கண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் அநேக விசேஷித்தவர்களை இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் தானியேலை குறித்து நம்ம தியானிக்கும் போது தானியேலின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, தானியேல் அங்கே இருக்கிற அந்த பாபிலோனில் இருக்கிற மற்ற எல்லாரை பார்க்கிலும் விசேஷித்தவனாய் காணப்பட்டானா. காரணம் என்ன? தானியேலுக்குள்ள தேவன் அருளின ஒரு விசேஷித்த ஆவியும் விசேஷித்த ஞானமும் இருந்துச்சு. ஆமென், ஹல்லேலூயா. தானியேலை பாபிலோன் மாகாணத்தில் ராஜா உயர்த்தி வைக்க காரணம் என்ன? மற்ற எல்லா கல்தேயருடைய மந்திரிமார்களுக்குள்ளும் விசேஷமானவனாய் காண காரணம் என்ன? அவனுக்குள்ள தேவன் அருளிய ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது, தேவன் அருளிய ஒரு விசேஷித்த ஞானம் இருந்தது, மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விசேஷித்த கிருபை இருந்தது. அதனால தான் தானியேல் பாபிலோனின் மாகாணங்களிலே உயர்த்தப்பட்டான், விசேஷித்தவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலருடைய நடபடிகளிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்ப்பீங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீங்கன்னா பவுலோடு கூட இருந்ததான அந்த சீலாவை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது, அவன் சகோதரருக்குள்ளே அப்போஸ்தலர்களுக்குள்ளே விசேஷித்தவனாய் காணப்பட்டான். யூதாவும் சீலாவும் அப்படி காணப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் வேதம் யூதாவை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்படாவிட்டாலும் இந்த சீலாவை குறித்து வேதம் சொல்கிறது, பவுலோடு இணைந்து தேவ தரிசனத்தை தேவ திட்டத்தை நிறைவேற்றினவனாக வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பவுலோடு கூட இந்த பர்னபாவை விட்டு பிரிந்ததற்கு அப்புறம் சீலாவை தெரிந்து கொண்டு பவுல் தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த பவுலோடு இணைந்ததான இந்த சீலா அனுபவித்ததான முதல் காரியமே சிறைச்சாலையின் அனுபவம் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பூமியில யார் விசேஷித்தவங்களா காணப்படுறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் சிறைச்சாலையின் அனுபவம் இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் விசேஷித்தமானவங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாமே நம்ம வாழ்க்கையில மேன்மையானதாகவே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எந்த சாத்தியமும் இல்லை. நீங்க யோசேப்பை குறித்து வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்க அந்த 37ஆம் அதிகாரத்துல நீங்க கீழே வாசிப்பீங்கன்னா, அவனுடைய தகப்பன் அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்து கொடுத்ததுனால அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அவனை பகைத்தார்களாம். ஆமென். அடுத்தடுத்த வசனங்கள்ல நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, அவன் சொப்பனம் கண்டு சொல்றான், அவன் இன்னும் அதிகமாய் அவனை பகைத்தார்கள். ஆமென். அடுத்து ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்றான், மறுபடியும் இன்னும் அதிகமாய் பகைக்கிறார்கள். பகைகளுக்கு மேல பகைகளை சம்பாதிக்கிறான். அடுத்தடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் தூக்கி அவனை படுகுழியில போடுறாங்க, தண்ணீர் இல்லாத குழியில போடுறாங்க, மீதியானியருடைய கையில விற்று போடுகிறார்கள். இப்படியெல்லாம் விற்று போட்டு அவன் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறான். இறுதியில அவன் அனுபவித்ததெல்லாம் சிறைச்சாலையின் அனுபவங்கள். செய்யக்கூடாத குற்றத்திற்காக, செய்யாத ஒரு தவறுக்காக சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்படுகிறான். ஆமே, இன்னைக்கு நம்மிலும் அநேகர் கூட செய்யாத குற்றத்துக்கு சிறைபிடிக்கப்பட்டது போல மனுஷர்களுக்கு நடுவில் ஒரு சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ள நம்ம காணப்படலாம். ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் தெரிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்லும்போது இப்படி சொல்கிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்க்கிறதும் இல்லை, அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிறோம், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு முடி கீழே விழணும்னா கூட அவருடைய அனுமதி இல்லாம கீழே விழாது. ஆமென். பவுல் கப்பல் யாத்திரையில சொல்லும்போது சொல்லுகிறார், அவர் அனுமதி இல்லாம ஒரு தலைமுடி கூட கீழே விழாது. ஏன்னா அவர் அதையெல்லாம் எண்ணி வைத்திருக்கிறாராம். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார் நம்மேல. ஆமென். அதனால நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை சகோதரருடைய பொறாமையை சந்திக்கலாம், இன்னும் அதிகமாய் நம்மளை பகைக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நாம் நடத்தப்படுகலாம். நம்முடைய வாழ்க்கை படுகுழிக்குள்ள தள்ளப்படுகிற அனுபவத்துக்குள்ள காணப்படலாம், விற்று போடப்படுகிற அனுபவத்துக்குள்ள காணப்படலாம், சிறைச்சாலையின் அனுபவமாய் காணப்படலாம். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, நீங்களும் நானும் அவருடைய பார்வையில விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் அவர் விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொண்டபடியினாலதான் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் கடைசி நாட்கள் வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கட்டின கணவன் நம்மளை விட்டு போலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். பிள்ளைகள் நம்மளை மறந்து போகலாம், உறவுகள் நம்மை மறந்து போகலாம், சகோதர சகோதரிகள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம், தாயும் தகப்பனும் நம்மை கைவிடலாம், வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆனா பிரியாத ஒரு நேசர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மோசே இப்படி சொல்லுகிறார், நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள் தெரியுமா? நீர் எங்களோடு வருகிறதினால் அல்லவா. ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஜனம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவுடன் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இனி உங்க நடுவில்
இருக்க மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்லுகிறார். ஆனா மோசே சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்கு முன்பதாக எங்களை நீங்க துச்சமா நினைச்சிடாதீங்க, நீங்க எங்க கூட வருகிறதுனால தான் நாங்க விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். நீங்க எங்க கூட வரலன்னா எங்களை இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட கொண்டு போகாதீங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த செகண்ட் கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், யோசேப்பை போல நான் தனித்து விடப்பட்டுட்டேன், தேவன் என் கூட இல்லை, அவர் என்ன மறந்துட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை இன்னைக்கு உங்க மேல வெளிப்பட போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இந்த பூமியில பார்க்கலாம், ஒரு சிலர் நம்மளை ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரி, அவங்க கண்ணு நம்ம மேலேயே இருக்கும். காரணம், நம்ம மேலே போறாம. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க கண்ணு நம்ம மேலே இருக்கும், ஆனால் நடக்கிற காரியங்கள் வேறையா இருக்கும், நம்மளையே பார்ப்பாங்க. நம்ம எதேச்சியே இப்படி திரும்பினோன்னா அவங்க பார்வையை என்ன செய்வாங்க, மாற்றிக்குவாங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சவுலை குறித்து, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று பெண்கள் முறையாய் பாடினார்களாம். உடனே அன்று முதல் சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். ஆமென். அவனுக்குள்ள ஒரு பொறாமை வந்துட்டு, உடனே அவன் மேல ஒரு எரிச்சல், அவனை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு கோபம். ஆமென். அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாலும் ஒரு எரிச்சல். ஆமென். ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் என்ன? பொறாமை. தேவ திட்டம் உள்ள ஒருவன் மேல நிச்சயமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் கட்டாயம் நடக்கும். ஆமென். யோசேப்புக்கு நடந்தது போல, தாவீதுக்கு நடந்தது போல கட்டாயம் நடக்கும். ஒரு நாள் பார்த்தா சொல்லுவாங்க, என் மகனே, என் குமாரனே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மென்மேலும் பலப்படுவாய், பெரிய காரியங்களை செய்வாய், இப்படியெல்லாம் வாழ்த்துவாங்க. அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சுவர் ஓரமா சாஞ்சி இருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ளுகிற அளவுக்கு அங்கிருந்து அம்பு எய்வாங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஈரலை பிளந்து போகிற அளவுக்கு அந்த அம்பு பாயும். ஆமென். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில் நம்ம வாழ்றோம்னா நிச்சயமா உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்கள், முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை உங்கள் தலையின் மேல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நிச்சயமாய் இந்த வார்த்தைகளை உங்கள் மேல் பழிக்க பண்ணுவாராக. ஆமென். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் செடியாம். நீங்கள் அந்த 49ஆம் அதிகாரத்தை ஃபுல்லும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யாக்கோபின் பிள்ளைகளை குறித்து அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு போதகர் இப்படி சொன்னார், யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாமே மிருக காட்சி சாலையில் இருக்கிறவங்களாகவே இருந்தாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதா பாலசிங்கம், பென்னியமீன் பீறுகிற ஓனாய், இசக்கார் பலத்த கழுதை, இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். 2 பொதிகளின் நடுவே படுத்திருக்கிற பலத்த கழுதை, அதுக்கு நடுவில் நப்தலி ஒரு விடுதலை பெற்ற பெண்மான், இந்த சிங்கத்துக்கு நடுவில், இந்த கழுதைக்கு நடுவில், இதுக்கெல்லாம் நடுவில். அப்புறம் நீங்கள் செபுலோனை குறித்து பார்ப்பீங்கன்னா அவன் விரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, விரியன் பாம்பு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நடுவில் ஒரு நப்தலியே அங்கே ஒரு மான், விடுதலை பெற்ற பெண்மான் என்று சொல்லியிருக்கிறார். அவர் தியானித்தது, இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நடுவில் ஒரு மானையும் கர்த்தர் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் தியானிச்சிருந்தார். ஆனால் நான் கர்த்தர் எனக்கு தந்த வெளிச்சம் என்னன்னா, இந்த மிருகங்களுக்கு நடுவில் எல்லாம் கர்த்தர் ஒரு கனிதரும் செடியை முளைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கனி தரும் செடி. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கனிதரும் இந்த திராட்சை செடியில் இருந்து பிழியப்பட்டதான திராட்சை ரசம் தான் ஒரு நாள் பார்வோனின் கையில கொடுக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இவன் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தலைவனாக உயர்த்தப்படுகிறான். ஆமென். இருக்கிறது சிறைச்சாலையா இருந்தாலும் அங்கேயும் தேவனுடைய தயவு அவன் மேல. ஆமென். சிறைச்சாலைக்காரன் இவன் மேல தயவு பயித்து சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இவனை தலைவனாக்குகிறான். அங்க நீங்க பாத்தீங்கன்னா பார்வோனின் அரண்மனையில தவறு செய்ததான 2 மனிதர்கள் இவன் வசமாய் ஒப்புவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு உண்டான சொப்பனத்தை இவன் விளக்கி சொல்லுகிறான். அப்ப சொல்லும்போது பானபாத்திரக்காரனுடைய கையிலே மீண்டும் அந்த பாத்திரம் கொடுக்கப்படும்.
அவன் தன் ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்படுவான் என்று அங்கே சொப்பனத்தை சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல மீண்டும் அவன் அந்த பான பாத்திரக்காரன் அந்த ஸ்தானத்திலே நிலைநிறுத்தப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கனிதரும் திராட்சை கொடியினால மாத்திரம்தான் ராஜாக்களை மகிழ்விக்க முடியும். ஆமென். வேதம் சொல்கிறது அவன் சுபரின் மேல் படருகிறதான திராட்சை செடி. ஆமென், ஹல்லேலூயா. வில் வீரர் அவன் மேல் மனமடிவாகி அவன் மேல் அம்புகளை எய்தார்களாம். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் படர விடாதபடிக்கு, அவன் கனி கொடுக்க விடாதபடிக்கு சுவர் ஒரு தடையாய் நிறுத்தப்பட்டாலும் கூட தடைகளையும் தாண்டி சுவரின் மேல் படருகிற ஒரு கனிதரும் திராட்சை செடியாய் யோசேப்பு விளங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். நம்மையும் அப்படிப்பட்டவர்களாய் மாற்ற வல்லமை உள்ளவர். நம்மளுக்கு நேராய் வருகிறதான அந்த வில்லுக்கு முன்பாக நாம் மனம் மடியாதபடிக்கு, ஆமே, நம்முடைய வில்லை அவர் உறுதியாய் நிற்க செய்கிற கர்த்தர். அடுத்த வசனம் இப்படி சொல்கிறது, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. யார் அந்த தகப்பனுடைய தேவன்? அவர்தான் முட்செடியில் எழுந்தருளினவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே முட்செடியிலே மோசேக்கு கர்த்தர் வெளிப்படுகிறார். அந்த முட்செடியை பார்க்கும்படிக்கு அவன் அங்கே கிட்டே நெருங்குகிறான். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் இதை வாசிக்கலாம். வாசிக்க நேரம் இல்லாததுனால நான் சம்பவத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகிறேன். முட்செடி பற்றி எரிகிறது. ஆனால் அக்கினியினால அந்த முட்செடி என்ன செய்யல, வேகல. அங்கிருந்து ஒரு சத்தத்தை மோசே கேட்கிறார். மோசே மோசே என்று கூப்பிடுகிற ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவன் கிட்ட போகிறான். கிட்ட போன உடனே வேதம் சொல்லுகிறது, நான் உன் தகப்பனாகிய உன் பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் தான் முட்செடியில் எழுந்தருளினவர். ஹல்லேலூயா. உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவன் தான் முட்செடியில் எழுந்தருளினார். ஹல்லேலூயா. அவர் மோசேக்கு இப்படி வெளிப்படுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று போய் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு சொல்லுன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவர் அன்னைக்கு இருந்தார், இன்றும் இருக்கிறார், அவர் இனிமேலும் இருப்பார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென், ஹல்லேலூயா. இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை நம்மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக பகைக்கப்படலாம், புறக்கணிக்கப்படலாம், மற்ற மனிதர்களுடைய பார்வைக்கு அற்பமா தெரியலாம். கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். முட்செடியில் எழுந்தருளினவருடைய அந்த தயை உங்கள் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஒருவேளை யாக்கோபு சொன்னதான வார்த்தை யோசேப்பின் மேல பழித்திருக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் வேதத்தில் நம்ம வாசித்து பார்ப்போம் அப்படின்னா, ஆதியாகமம் கடைசி அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்பு அங்கே மரித்து போகிறார். ஆமென். அவன் தன் சகோதரர்களிடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் எப்படியாவது இந்த தேசத்தை விட்டு உங்கள் பிதாக்களுக்கு வாக்கு பண்ணினதான கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போவீங்க. அப்போ போகிறப்ப என்னோட எலும்புகளை என்ன செய்யுங்க, கொண்டு போயிருங்க அப்படின்னு என்ன செய்கிறாரு, சொல்கிறார். ஆமென். அப்படி கட்டளை இட்டதான யோசேப்பு அதோட அவரோட சேப்டர் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு, ஆதியாகமத்தோட முடிஞ்சிட்டு. நீங்கள் யாத்ராகமத்தில் வாசிக்கும் போது யோசேப்பை அறியாத ஒரு ராஜன் எகிப்தில் என்ன செஞ்சான், தோன்றினான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் உபாகமத்தின் புஸ்தகத்திலே மோசே வந்து சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லி ஆசீர்வதித்த அதே வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆதி பர்வதங்களில் உண்டானதான பொருட்களினாலும் திரவியங்களினாலும் சகோதரரில் விசேஷித்தவனுடைய தலையின் மேல் இந்த ஆசீர்வாதம் வந்து பலிக்கட்டுன்னு சொல்லி யாக்கோபு சொன்ன அதே வார்த்தைகளையே மோசேயும் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி யோசேப்பு தன் சகோதரரெல்லாம் விசேஷித்தவனாய் கருதப்பட்டானோ அதே போல அந்த ஆசீர்வாதம் யோசேப்பின் சந்ததிக்கும் கடத்தப்பட்டது. ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல 48ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 48ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க.
யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய கடைசி நாட்களிலே தன்னுடைய பிள்ளைகள் 2 பேரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கொண்டு போகிறான். அப்படி ஆசீர்வதிக்கும்படியாக கொண்டு போகும் பொழுது யாக்கோபுக்கு முன்பதாக தன்னுடைய மூத்த மகனை அவர் வலது கையினால் ஆசீர்வதிக்கும்படி கொண்டு போய் என்ன செய்கிறார், வலது கைக்கு நேராகவும் தன்னுடைய இளைய மகனை இடது கைக்கு நேராகவும் கொண்டு வந்து முழங்கால் படியிட செய்கிறார். ஆனால் யாக்கோபு, வேதம் சொல்கிறது, யாக்கோபு தன் மனம் அறிய தன்னுடைய வலது கையை இளைய மகனாகிய எப்ராஹிமின் மேலும், ஆமென், ஹல்லேலூயா, இளைய மகனாகிய எப்ராஹிமின் மேலும் இடது கையை மூத்தவனாகிய மனாசேயின் மேலும் வைத்து ஆசீர்வதித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யோசேப்புக்கு பிரியமில்லாததா இருந்தபடியால் வேதம் சொல்லுகிறது, அப்படி அல்ல என் தகப்பனே, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வையும் என்று அவன் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறது நம்முடைய தகப்பனுக்கே பிரியமில்லை என்றாலும் முச்செடியில் எழுந்தருளின் அவருடைய தயை நம்மேல இருக்குமே ஆனால் நம்முடைய ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அங்க அதில் வாசிச்சு பார்ப்பீங்கன்னா 17ஆம் வசனம், உபாகமம் 33:17 நம்ம இப்படி வாசிக்கிறோம், எப்ராஹிமை 10,000 மனாசையை 1000 அவர் ஆசீர்வதிக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தடுத்து நீங்க வசனங்களிலே யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற அந்த நாட்களிலே நீங்க வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் எப்ராஹிமின் புத்திரர்கள் ரொம்ப பெருகிட்டாங்களாம். அவங்க உட்கார்றதுக்கு இடம் போதுமானதா இல்லாதபடியினாலே யோசுவா சொல்லுகிறான், நீங்க மலை தேசத்துல போய் குடியிருங்கள் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனாசே என்ன பண்றாங்கன்னா யோர்தானுக்கு இந்த புறத்திலேயே சுதந்திரம் பெற்றுறாங்க. ஆமென். கானான்ல கூட என்ன செய்யல, அவங்க சுதந்திரத்தை பெற முடியல. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மனாசேயின் எல்லை வரைக்கும் எப்ராஹிமின் சுதந்திரம் இருந்தது என்று நாம் யோசுவாவின் புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனாசேயின் புத்திரரிலே ஒரு மனுஷனுக்கு ஆண் வாரிசு இல்லாததினாலே தங்களுடைய சுதந்திரம் அற்றுப்போக கூடாதபடிக்கு மனாசேயின் கோத்திரத்துக்குள்ளேயே அவர்கள் திருமணம் பண்ணி கொண்டார்கள். அதனாலே மனாசேக்கு அந்த சுதந்திரங்கள் தக்க வைத்து கொள்ளப்பட்டது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எப்ராஹிமின் புத்திரரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க மலை தேசத்திலிருந்து கடற்கரை வரைக்கும் அவர்களுடைய எல்லையா இருந்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பலத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நிரப்ப வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எப்ராஹிம் இப்படி பெருகினவன் தான், தேவனுடைய பார்வைக்கு பிரியமானவன் தான், தேவனுடைய பார்வைக்கு அருமையானவன் தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த எப்ராஹிமை குறித்து நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 60வது சங்கீதம் 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், எப்ராஹிம் என் தலையின் பலன். ஆமென், ஹல்லேலூயா. எப்ராஹிம் என் தலையின் பலன். ஹல்லேலூயா. வேதம் மனுஷங்க உலகத்தில் சொல்லுவாங்க, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். ஆமென். அப்ப தலை எவ்வளவு ஒரு மனிதனுக்கு முக்கியமோ அதே போல எப்ராஹிம் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பிரதானமானவனாய் காணப்பட்டான். ஹல்லேலூயா. ஆனா இந்த எப்ராஹிமை குறித்து வேதம் சொல்லுகிறது 78வது சங்கீதம் 9வது வசனத்திலே, இந்த எப்ராஹிம் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக யுத்தத்திலே முதுகு காட்டினார்கள். ஆமென். இவங்க பலமுள்ளவங்க தான், இவங்க பெருத்த ஜனம் பெருத்தவங்க தான். ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்களா மாறி போனாங்க, யுத்தத்திலே சத்துருவுக்கு முதுகு காட்டுகிறவர்களாய் மாறி போனார்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் யோசுவாவின் புஸ்தகத்தில் எப்படி வாசிக்கிறோம், 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம், அவர்களுக்கு பராக்கிரமம் உண்டாம். அப்படிப்பட்ட பலசாலிகளாய் இருந்தார்கள் இந்த எப்ராஹிமின் புத்திரர். என்னாகமம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவர்களுக்கு இருந்த யுத்த புருஷர்கள் 40,500 பேர். ஆமென். அப்படி இருந்த யுத்த புருஷர்கள் ஒரு சிலரை ஜெயிக்க கூடாம அவங்கள பகுதி கட்டுறவங்களாகவே வாழ்ந்து போனார்கள். தேவன் இன்னைக்கு நம்மை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டது நோக்கமே நாம் அவர்
அவர்களுடைய பலனாய் இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ராயிம் சகோதரரில் விசேஷித்தவனாய் இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். மனாசேய்க்கு முன்பதாய் வைக்கப்பட்டவன் தான் எப்ராயிம். ஆனாலும் இந்த எப்ராயிம் தேவனுடைய பார்வையிலே கொஞ்சம் கொஞ்சமாய் தேவனை விட்டு விலகுகிறவனாய் மாறி போனான். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே இந்த எப்ராயிமை குறித்து எழுதும்போது இப்படி எழுதுகிறார். ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். சீரியர் எப்ராயிமை சார்ந்திருக்கிறார்கள் என்று தாவீதின் குடும்பத்துக்கு அறிவிக்கப்பட்ட போது. ஆமென், ஹல்லேலூயா. இவன் அசீரிய ராஜாவோடு கூட்டமை வைக்கிறவனாய் மாறி போனான். ஹல்லேலூயா. தேவ ஜனத்தோடு தோழமை பண்ணாமல் தன் சகோதரருக்கு யுத்தத்திலே நிற்க முடியாமல் எதிரி, அதாவது சத்துருவுக்கு தோழமை பண்ணுகிறவனாய் இந்த எப்ராயிம் மாறி போனான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். நம்முடைய தோழமை எங்க இருக்கிறதுங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். ஆமென், ஹல்லேலூயா. தேவ ஜனத்தோடு இருக்கிறதா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனத்தோடு இருக்கிறதா? தன் சகோதரருக்கு யுத்தத்திலே தோள் கொடுக்க வேண்டியதான எப்ராயிம் இன்னைக்கு தன் சகோதரனுக்கு விரோதமாய் வருகிறதான அந்த சத்ருவோடு தோழமை வைத்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம யார் பட்சத்திலே நிற்கிறோம்? மோசே தேவனுடைய கூடாரத்துக்கு முன்பதாக நின்று இப்படி சொல்லுகிறான், கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று கேட்டவுடன் லேவி கோத்திரம் நாங்க நிற்கிறோன்னு வந்துச்சு. தன் சகோதரன் என்றும் கூட பார்க்காமல் அன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்களை, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களை அவர்கள் அங்கே வெட்டி போடுகிறதை நம்ம அங்கே பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பினேகாசை குறித்து வேதம் இப்படி சொல்கிறது, அவன் என் பட்சத்தில் நின்று எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டினபடினால் என்றென்றைக்கும் அவன் மேலே நித்திய ஆசாரியத்துவம் இருக்கும் என்று. ஹல்லேலூயா. நாம் இன்னைக்கு எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தர் பட்சத்திலே நின்று நம்முடைய சகோதரர்களுக்காக, தேவ ஜனத்துக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய் இருக்கிறோமா? இல்ல ஊரோடு உலகத்தோடு ஒத்து வாழுகிற ஒரு அனுபவத்திலே காணப்படுகிறோமா? ஹல்லேலூயா. வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என் சொந்த சம்பத்தா இருக்கிறபடினால் உங்களை மற்ற எல்லா ஜனத்தினின்றும் உங்களை நான் பிரிச்சு எடுத்தேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சொத்தா இருக்கிறபடினால அவர் மற்ற ஜனங்களோட கலக்கணும் நம்மளை விரும்பல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தேவ ஜனம் ஜாதிகளோட கலக்கிற அனுபவங்களுக்குள்ள மாறி போய்விட்டது. ஹல்லேலூயா. அடுத்தல நீங்க 7ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் ராஜாவை தப்புவிக்க கர்த்தர் சித்தம் கொண்டு அங்கே ஒரு அடையாளத்தை ஆகாஸ் கிட்ட கேட்க சொல்றான். ஆனா அவன் அந்த அடையாளத்தை கேட்க அவன் மறுக்கிறான். மறுத்ததுனால அங்கே ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் அடையாளமாய் கொடுக்கப்பட்டவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு அடையாளம் தான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் முச்செடியில் எழுந்தருளினார். ஆமென். அவர் நமக்கு அடையாளமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் இந்த பூமியில மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக காண்பிக்கும்படியா, என்றென்றைக்கும் அவர் நம்மோடு இருக்கும்படியாய் கொடுக்கப்பட்டதான பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதைத்தான் வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அந்த அடையாளம் என்னவென்றால் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். ஹல்லேலூயா. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க, இம்மானுவேல் என்ன? ஆமென், ஹல்லேலூயா. கையை தட்டுங்களேன். ஆமென். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அடுத்து இந்த எப்ராயிமை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறது. 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறது, அகந்தையும் மனப்பெருமையுமாய் சொல்லுகிற எப்ராயிமர். ஹல்லேலூயா. இவங்களுக்குள்ள என்ன வந்துட்டு? அகந்தை வந்துட்டு. ஆமென். மனப்பெருமை வந்து விட்டது. அந்த அனுபவம் நமக்குள்ள காணப்படக்கூடாது. 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனாசே எப்ராயிமையும் எப்ராயிம் மனாசேயையும் பட்சிப்பார்கள், இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாயிருப்பார்கள், பகைமை உண்டாக்குகிறவர்களாயிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்புகிற ஒரு அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. இவன் தேவனுடைய பார்வையில விசேஷமானவன் இந்த எப்ராயிம். ஆமென்,
ஹல்லேலூயா. இவன் மேல முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை இருந்தது. ஆனா இன்னைக்கு அவனுடைய தோழமை சத்துருக்களோடு மாறி போனது. அவன் அகந்தையுள்ளவனாய் மாறி போனான், பெருமையுள்ளவனாய் மாறி போனான், சகோதரர்களை பகைக்கிறவனாய் மாறி போனான். ஓசியாவின் புஸ்தகத்திலே இந்த எப்ராயிமை குறித்து கர்த்தர் வேதனையோடு எழுதுகிற காரியங்களை நாம் வாசிக்கலாம், திருப்பிக் கொள்ளலாம். ஓசியாவின் புஸ்தகம் அநேக காரியங்களை வேதம் எழுதி வைத்தாலும் நான் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிம் விக்கிரகங்களோடு இணைந்திருக்கிறான். ஒருவேளை நாம் விக்கிரக கோவில்களுக்கு போகாவிட்டாலும் வேதம் சொல்கிறது, புதிய ஏற்பாட்டிலே பொருளாசை என்கிற விக்கிரகம் நமக்குள்ளே இருக்குமே, ஆனால் நாமும் எப்ராயிமை போலத்தான் வாழுகிறோம். அல்லேலூயா. நாம் விசேஷித்தவர்களாய் மாற முடியாது பிரியமானவர்களே. நாம் விசேஷித்தவர்களாய் மாற வேண்டுமே ஆனால் பொருளாசை என்கிற விக்கிரக ஆராதனையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே எப்ராயிமை குறித்து இப்படி சொல்கிறது, எப்ராயிம் தகாத கற்பனையை மனதார பின்பற்றி போனான். அவன் கையில தேவனுடைய காரியத்தை எழுதி கொடுத்தாராம். அவர்கள் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுடைய காயம் ஆறக்கூடாத காயமாய் மாறி போய்விட்டது. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறது, அவனுடைய பக்தி காலையில் காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒளிந்து போகிறது. ஆமென். இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய பக்தி இந்த எப்ராயிமை போல காலையில் காண்கிற மேகத்தை போலவும், அப்படின்னா காலையில் காண்கிற மேகம் மழை கொடுக்காது. ஆமென். ஹல்லேலூயா. இல்லைன்னா தேவன் அப்படி எழுதி வைக்க மாட்டார். காலையில் காண்கிற மேகம் கலைந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. விடியற் காலையில் தோன்றும் பனி, விடிய காலையில் தோன்ற பனி சூரியன் வந்தால் நிச்சயமாய் மாறி போகும். இன்னைக்கு நம்முடைய பக்தி அப்படித்தான் இருக்கிறது. வேதம் சொல்கிறது, நம்மளை பக்தி உள்ளவர்கள் என்று அறிந்து தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய பக்தி விடியற் காலை எல்லையில் பெய்யும் பனியை போல் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த விடியற் காலையில் பெய்யும் பனி போல அல்ல, நீதியின் சூரியன் நம்மேல உதிக்கிற அந்த எழும்பி பிரகாசிக்கிற அனுபவத்துக்குள்ள நம்முடைய பக்தி வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் எப்படி சொல்கிறது, அவர்களோ ஆதாமை போல என் உடன்படிக்கை மீறி அங்கே எனக்கு துரோகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கை மீறுகிறவனாய் மாறி போனான் இந்த எப்ராயிம். 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறது, எப்ராயிம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம். 11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், அவனுக்கு புத்தியே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எப்ராயிம்க்கு என்ன இல்லையா? புத்தி இல்லையா? நாம் எப்ராயிமை போல புத்தி இல்லாதவர்களாய் அல்ல, விசேஷித்தவர்களாய் மாற வேண்டுமையானால் ஞானத்தையும் உணர்வையும் அருளுகிற ஆவியானவர் நம்மிலே காணப்படுவாரையானால் இந்த எப்ராயிமின் புத்தியற்ற தன்மை நம்மை விட்டு மாறி போகும். ஹல்லேலூயா. 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், எப்ராயிமர் நேசரை கூலிக்கு பொருத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுதான் நம்முடைய ஆத்தும நேசராய் அதுவரைக்கும் இருந்தார். அதுவரைக்கும் முட்செடியில் எழுந்தருளினவர் தான் எப்ராயிமின் ஆத்தும நேசராய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு எப்ராயிமர் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களா? கூலிக்கு நேசரை பொருத்தி கொண்டார்களாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்துவின் மேல நம்முடைய நேசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? உன்னத பாட்டிலே நாம் அவருடைய நேசத்தை குறித்து இப்படி வாசிக்கிறோம், அவருடைய நேசத்தை வெள்ளங்களோ தண்ணீரோ அவித்து போட முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். இதுதான் ஆத்துமநேசருடைய நேசம். ஒரு நாளிலே எப்ராயிமர் இப்படித்தான் இருந்தாங்க. வேதம் சொல்லுகிறது, எருசலேமின் குமார்த்திகள் உம்மேல் இருந்த நேசத்தை நீக்கிவிட என்னை வகை தேடினார்கள், ஆனாலும் நான் என் ஆத்தும நேசரை தெரு தெருவா தேடி கண்டுபிடிச்சேன்னு சூலமித்து சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் மனவாட்டியாய் அழைத்திருக்கிறதான கர்த்தர் நம்முடைய நேசம் கூலிக்கு பொருத்துகிற நேசமா இருக்கக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுடையவர்களாய் இருப்பீர்களே, ஆனால் மற்ற எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவராய் இருப்பீர்கள். ஆமென். நம்முடைய நேசம் அவர் மணவாளன் என்கிறதான எண்ணத்தோடு இருக்க வேண்டும். ஆமென். இந்த உலக பொருளை பெற்றுக்கொள்வதற்காகவோ, பணத்தையோ பொருளையோ, இந்த உலகத்துல செல்வமாய் வாழ்வதற்காகவோ நாம் அவரை நேசிக்கிறவர்களாய் இருப்போமேயானால் நிச்சயமாய் எப்ராயிமை போல கூலிக்கு நேசரை பொருத்துகிறவர்களாகத்தான் நாம் வாழுகிறோம். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை ஆசீர்வதித்தார், உண்மைதான். ஆனாலும் நம்முடைய நேசம் அவர் மணவாளன் என்கிறதான அவர் அந்த நேசத்தோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அல்லேலூயா. என்னையும் அவரையும் எதுவும் பிரிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. உலகமோ, மாமிசமோ, மரணமோ, ஜீவனோ, உபத்திரவமோ, நிர்வாணமோ, பசியோ, பட்டினியோ, எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய பார்வையில விசேஷித்தவர்களாய் அழைக்கப்பட்டதான நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் இருக்க வேண்டும். ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காது. ஆமென். ஆமென். ஆனா நீங்க எப்ராயிமை குறித்து நீங்க வாசிப்பீங்க அப்படின்னு சொன்னா, அடுத்த வசனம் 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கும் தேவன் நம் கை கொள்ளும்படியாய் 2 ஏற்பாடுகளை நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் கற்பனைகளின்படி, என் கட்டளைகளின்படி நடக்கிறவன் பாக்கியவான். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் பாக்கியவான். ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில பாக்கியம் உள்ளவர்களாய் விசேஷித்தவர்களாய் இருக்க வேண்டுமே, ஆனால் வேதத்தின் மகத்துவங்களை அந்நிய காரியமாய் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்ததான பிரமாணமாய் கை கொள்ளும் போது நிச்சயமாய் நாம் சகோதரர் எல்லாரிலும் விசேஷித்தவர்களாய் இருப்போம். முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை நம்முடைய உச்சந்தலையின் மேல் இருக்கும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி. ஆமென். யோசேப்பை குறித்து நாம் வேதத்தில் வாசித்தோம், அவன் கனிதரும் திராட்சை செடி, ஆனால் அவன் சந்ததி பலனற்ற திராட்சை செடியாய் மாறி போய் விட்டது. ஹல்லேலூயா. காரணம் என்ன? தேவனை விட்டு தூரம் போகிற அனுபவம், தேவனை மறந்த அனுபவம், வேத வசனங்களை கை கொள்ளாத ஒரு அனுபவம், நம்முடைய தோழமை வேறு யாரோடு சத்துருக்களோடு இருக்கிற ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில் அகந்தையும் பெருமையும் சகோதரர்களுக்கு விரோதமாக எழும்புகிற அனுபவமும் வந்ததுனாலதான் நாம் இன்னைக்கு பலனற்ற திராட்சை செடியாய் நாம் நிற்கிறோம். அல்லேலூயா. நாம் கனி கொடுக்கிற திராட்சை செடியாய் மாற வேண்டுமே, ஆனால் வேதவசனம் எப்படி சொல்லுகிறது? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நீங்க என்னில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்கும் பொழுது நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மள கனி கொடுக்கிற அனுபவம் வரணும்னு சொன்னா நாம் அவரிலே நிலைத்திருக்கிற அனுபவத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓசியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எப்ராயிம் நன்றாய் பழக்கப்பட்டு போரடிக்க விரும்புகிற கடாரியாய் இருக்கிறான். ஏன்னா நீங்க உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, முதற் பலனாகிய காளையினுடைய கிடாரியின் பலன் அவன் மேல இருந்துச்சாம். ஆமென். அப்படி இருக்கும்னு சொல்லி அங்கே மோசே ஆசீர்வதிக்கிறார். இங்க எப்ராயிமை குறித்து சொல்லுகிறது, போரடிக்க விரும்புகிற கடாரியா இருக்கிறான், ஆனாலும் நான் அவன் அழகான கழுத்தின் மேல் நுகத்தடியை வைப்பேன். அல்லேலூயா.
இப்போ அந்த அழகான கழுத்தின் மேல, இந்த பழக்கப்பட்டதான இந்த காளையின் மேல என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நுகம் வைக்கப்படுகிறது. ஹalleluya. கர்த்தர் இன்னைக்கு இந்த நுகத்தை மாற்றி நம்மை சகோதரரில் விசேஷித்தவர்களாய் மாற்ற விரும்புகிறார். ஹalleluya. வேதம் எப்படி சொல்லுகிறது? எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்ளுவதில்லை. ஹalleluya. அப்ப நுகம் நம்ம மேல இருக்குன்னா மற்றவங்களுக்கு அடிமையா இருக்கிறோன்னு அர்த்தம். ஆமென். நீங்க அந்த ஓசியா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல கீழே வாசிப்பீங்க அப்படின்னா, யூதா உழுவானாம், யாக்கோபு அவனுக்கு பரம்படிப்பானா, எப்ராயிமை ஏர் பூட்டி ஓட்டுவேன். இப்போ எப்ராயிமனோட கழுத்தின் மேல என்ன இருக்கு? நுகம் இருக்கு. இப்ப ஏர் பூட்டப்பட்டிருக்கிறது யாரு? எப்ராயிம். ஹalleluya. யூதா என்ன செய்வானா? ஏர் ஓட்டுவாராம். இந்த எப்ராயிம் யாரு? சகோதரரில் விசேஷித்தவன். ஆமென். ஹalleluya. நியாயப்படி யார் ஏர் ஓட்டி இருக்கணும்? எப்ராயிம் ஏர் ஓட்டியிருக்கணும். ஆமென். ஏரை நடத்துகிறவனா என்ன செஞ்சிருக்கணும்? இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நுகத்தை சுமக்கிறவனாய் மாறி போனான் எப்ராயிம். ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கழுத்தின் மேல் இருக்கிற அந்த நுகத்தடியை நான் உடைத்து அவன் கட்டுகளை நான் அறுப்பேன். இனி அவன் யாருக்கும் அடிமையாவதில்லை. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறார். ஹalleluya. அவனுடைய கழுத்தின் மேல் இருக்கிற அந்த அசீரியனுடைய நுகத்தடியை நான் முறித்து போடுவேன். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். ஹalleluya. இன்னைக்கு ஒருவேளை அசீரியன் சத்துரு நம்ம மேல நுகத்தடியை வச்சு நம்மளை அடிமையாக்குறது போல காணப்பட்டாலும், அபிஷேகம் நம்ம மேல வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும்பொழுது நம்ம மேல் இருக்கிறதான நுகம் முறிக்கப்படும். நாம் மற்றவர்களுக்கு அடிமையாவது இல்லை. ஹalleluya. ஹalleluya. இப்படி தூரம் போனதான எப்ராயிமை கர்த்தர் தூரம் போனவனாகவே விடவில்லை. ஹalleluya. முச்செடியில் எழுந்தருளினவருடைய தயை அவன் மேல இருந்ததினால சகோதரரிலே விசேஷமானவனாய் அவனை மாற்றிட்டு, ஹalleluya, அவன் எப்படிப்பட்டவனாய் மாறி போனான் என்று வேதம் சொல்கிறது. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எப்படி சொல்கிறார்? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளினால் அவனை இழுத்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சமாய் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். ஹalleluya. ஹalleluya. நான் 3ஆம் வசனம், நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன். 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். ஹalleluya. அவர் நம்மை கைவிடாத தெய்வம். தூரம் போனாலும் அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர். ஹalleluya. ஹalleluya. நாம் ஏதோ தூரம் போயிட்டோமேன்னு சொல்லிட்டு தேவன் என்னை நெருங்க பயந்து போய் நிற்போமேயானால் தேவனுடைய அன்பை நாம் ருசி பார்க்க முடியாது. தூரம் போனதான எப்ராயிமுக்கு நேராய் அவருடைய 2 கரங்களும் விரிக்கப்பட்டதா, அவருடைய ஆழம் அகல நீள உயரம் அளவிடப்பட முடியாததான அந்த அன்பு இன்றைக்கும் நமக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நம்முடைய கரத்தை பிடித்து ஒரு நாளிலே நடக்க பழக்கிலனதான அந்த முச்செடியில எழுந்தருளினவருடைய தயை நம்மேல மீண்டும் வெளிப்பட போகிறது. ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரம் நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எப்ராயிமோ அவரை மிகவும் கோபப்படுத்தினான். அவனுடைய செயல்கள் கோபப்படுத்தினதாய் காணப்பட்டாலும் 14ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே அவர் இப்படி சொல்கிறார், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன். ஹalleluya. அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன். மீண்டும் அவருடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவ போகிறது. அவருக்கு அநேக கோபம் ஊட்டுகிறவனாய் காணப்பட்டாலும் என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தில் எல்லாம் எப்ராயிமை குறித்து எழுதும் பொழுது, என்னுடைய கை என் மனம் இன்னும் மாறாமல் என்னுடைய கரம் எப்ராயிமுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டிருக்கிறதுன்னு
சொன்னதான அதே கர்த்தர் சொல்லுகிறார், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிட்டு நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனை போல வேரூன்றி நிற்பான். அவன் கிளைகள் ஓங்கி படரும். அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும் அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போம். ஒரு சில ஆசீர்வாதமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த எப்ராயிம் சொல்லுகிறான் ஓசியா 6ஆம் அதிகாரத்தில், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். 1ஆம் வசனம், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளிலே அவர் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு கோபமூட்டின அனுபவத்தில், தேவனை விட்டு தூரம் போன அனுபவத்தில், நம்முடைய தோழமை தேவனுக்கு பிரியமில்லாத நிலைமையில காணப்பட்டாலும் கூட எப்ராயிம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய வாஞ்சையும் விருப்பமும் ஆயிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நம்மை அப்படியாய் விரும்புகிறார். அவருடைய அன்புக்கு நேராய் நாம் திரும்பும் பொழுது நிச்சயமாய் எப்ராயிமை போல அவர் நம்மை சகோதரர்களில் விசேஷித்தவர்களாய் மாற்றுவார். எரேமியா தீர்க்கதரிசி 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஜாமக்காரன் தன்னுடைய வேலையை செய்யல, மலை மேல உட்கார்ந்து தேவ ஜனத்தை காக்க வேண்டியது அவனுடைய வேலையா இருந்துச்சு. ஆனா இதுவரைக்கும் அவன் அந்த வேலையை செய்யல. இப்ப சொல்றான், எழுந்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எப்ராயிமின் மலைகளில் உள்ள ஜாமக்காரர் சொல்றாங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திரும்புவோம் வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் தேவன் பக்கமாய் திரும்புவோமே ஆனால் வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் நம்மை திரும்பவும் கட்டுப்பிக்கிற கர்த்தர். ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களுப்புள்ள கூட்டத்தோடு அவர் நம்மை புறப்பட பண்ணுகிற கர்த்தர். இடராத செவ்வையான வழியிலே நடக்க பண்ணுகிற தேவன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருப்பான். ஹல்லேலூயா. நாம் வேதத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, 31ஆம் அதிகாரம் முழுவதும் எப்ராயிமுக்கா எழுதப்பட்டதான ஆசீர்வாதங்கள். 13ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை நான் கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள். ஹல்லேலூயா. 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா. ஆமென். எப்படி ஆரம்பத்தில் கர்த்தருக்கு பிரியமானவனாய் 10,000 பெருகக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றவனாய் காணப்பட்டானோ, அதே ஆசீர்வாதத்தை திரும்பவும் அவன் தலையின் மேல் வைக்க தேவன் சித்தம் கொண்டார். அதனால அவர் சொல்லுகிறார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன், அவன் எனக்கு பிரியமான பிள்ளை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்மை அப்படிப்பட்டவர்களாய் மாற்ற விரும்புகிறார். நாட்கள் வரும், அப்பொழுது தேவன் அவர்களுக்கு பிதாவாய் இருப்பார், அவர்கள் அவருடைய குமாரராய் இருப்பார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவேளை நம்முடைய செயல்கள், நம்முடைய காரியங்கள் எப்ராயிமின் மனுஷரை போல, எப்ராயிமின் கோத்திரத்தாரை போல தேவனுக்கு பிரியமில்லாதவைகளாய் இருக்கலாம். கர்த்தரிடத்தில் திருமணமை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை பீறினது உண்மைதான், ஆனாலும் அவர் காயங்கட்டுகிற கர்த்தர், நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குகிற கர்த்தர், நம்மை திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிற தெய்வம். ஆமென். அவருடைய பார்வைக்கு நம்மை அருமையானவர்களாய் மாற்றுகிற கர்த்தர். 34ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார், நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை இனி நினையாதிருப்பேன். ஆமென். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம். ஆமென். முட்செடியில் எழுந்தருளினவருடைய தயை நம்மேல் இருக்கும்படியாக இன்னைக்கு அவர் நம்முடைய சீர்கேட்டை குணமாக்குகிற கர்த்தராய் நம் நடுவில் வெளிப்பட்டு இருக்கிறார்.
அவர் நம்மேல் வைத்ததான கோபத்தை நம்மை விட்டு நீக்கும்படியா நம்மத்திலே எழுந்தருளுகிற கர்த்தராயிருப்பா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நாங்க உங்க பக்கமாய் திரும்ப விரும்புகிறோம் அப்பா. ஆண்டவரே நீங்க காயங்கட்டுகிற கர்த்தர், எங்க சீர்கேட்டை குணமாக்குகிற கர்த்தர். எங்களுடைய தோழமை சத்துருக்களோடு இருந்தது உண்மைதான், நாங்க சத்துருக்களுக்கு முதுகு காட்டினது உண்மைதான். ஆனாலும் நீர் எங்களை கைப்பிடித்து நடத்தினதை நாங்கள் திரும்பவும் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. எங்க கரத்தை நீங்க திரும்பவும் பிடிச்சிருங்கப்பா. ஆண்டவரே முச்செடியில் எழுந்தருளின கர்த்தர் எங்கள் நடுவிலும் எழுந்தருளுவீராக சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எழுந்தருளும் என் ஆண்டவரே, எதிரி கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். எதிரியின் கை ஓங்க விடாதேயும். உன்னதமானவரே, என் நுழைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முச்சடியிலே எழுந்தருளினவருடைய அந்த தயை யோசேப்பின் சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய தலையின் மேலும் இருப்பதாக. நிச்சயமாய் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம்.